வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் புதிய சட்டமூலத்திற்கு பேரவையின் முன்னாள் தலைவர் எதிர்ப்பு. இலங்கை இணக்கப்பாட்டையோ அல்லது எதிர்ப்பையோ இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளமையினால் சபைக்கு நாளாந்தம் 160 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை செலவிட வேண்டியுள்ளது. தேசிய மின் நுகர்வோர் அமைப்பு குற்றச்சாட்டு. மின் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது. மின்சக்தி பிரதி அமைச்சர் கருத்து. இலங்கை இந்திய மீனவ பிரச்சினை குறித்த கலந்துரையாடல் சென்னையில் நாளை. இனி விரிவான செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் புதிய சட்டமூலம் சுயாதீன விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அந்த பேரவையின் முன்னாள் தலைவர் இஷான் மானி தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நிறைவேற்று குழுவில் நாளை மறுதினம் சமர்ப்பிக்கப்படவுள்ள இந்த புதிய சட்டமூலத்தினால் கிரிக்கெட் விளையாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன? சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நிறைவேற்றுக் குழுவில் நிரந்தர உறுப்புரிமைகளை கொண்ட 10 நாடுகள் இருக்கின்றன. அதாவது டெஸ்ட் அந்தஸ்தை கொண்ட அணிகள் அனைத்தும் இந்த நிறைவேற்றுக் குழுவில் அங்கம் வகிக்கின்றன. எனினும் புதிய யோசனையின் பிரகாரம் இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளுக்கே இதற்கு பின்னர் நிரந்தர உறுப்புரிமை கிடைக்க உள்ளன. அதேபோன்று சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைமைத்துவ பொறுப்பும் இந்த 3 நாடுகளுக்கு மாத்திரமே உரித்துடையாகின்றது. இதனை மிகவும் இலகுவாக கூற வேண்டுமாயின், உலகில் இனிவரும் காலங்களில் கிரிக்கெட் விளையாட்டுக்கான அதிக அதிகாரங்கள் அனைத்தும் இந்த 3 நாடுகளுக்கு மாத்திரமே உரித்தாக இருக்கின்றன. இந்த நிலைமையின் கீழ் புதிய யோசனையின் பிரகாரம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நிறைவேற்றுக் குழுவில் நிரந்தர உறுப்புரிமை இல்லாது போகின்ற இலங்கை போன்ற நாடுகளின் கிரிக்கெட் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும்? உத்தேச புதிய சட்டமூலத்தின் பிரகாரம் இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை தவிர்ந்த ஏனைய நாடுகளுக்கு எவ்வித நன்மைகளும் கிடைக்காது என சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் முன்னாள் தலைவர் இஷான் மானி தெரிவிக்கின்றார். இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் முக்கிய இடத்தை வகிப்பது மாத்திரமன்றி பேரவையின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிட்டுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள 13 பக்கங்களை கொண்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். தாம் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கும் அதன் உறுப்பு நாடுகளுக்கும் சிறந்த தலைமைத்துவத்தை வழங்குவதாக இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் தெரிவிக்கின்றன. அதனால் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அதிக அதிகாரங்களை தமக்கு பெற்றுத்தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் அந்த அதிகாரங்களை அர்த்தமுள்ளதாய் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என அவர்கள் தெரிவிக்கவில்லை. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அதிகாரங்களை தம்பசப்படுத்திக் கொள்வதற்காக மாத்திரமே அவர்கள் திட்டமிடுகின்றனர். மேற்கோள் நிறைவு. இவ்வாறு முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைக்கு இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று மேற்கிந்திய தீவுகள், தென் ஆப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் உத்தியோகபூர்வமாக எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. ஜிம்பாப்வே இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்தவித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த யோசனை குறித்து பங்களாதேஷ் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது? இந்த புதிய உத்தேச சட்டமூலத்துக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை பெரும்பான்மையான இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் செயற்குழு கூட்டத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது 17 மேலதிக வாக்குகளினால் இந்த உத்தேச சட்டமூலம் அங்கீகரிக்கப்பட்டதாக அந்த ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் பேராசையே இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கான காரணம் என இந்த வாக்கெடுப்பில் உத்தேச சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்த அந்த சபையின் பணிப்பாளர் அகமது சஜாதூன் அலாம் தெரிவித்துள்ளதாக பங்களாதேஷ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் அந்த ஊடக தகவல்களை பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனைய கட்டுப்பாட்டு சபைகள் எடுக்கின்ற தீர்மானம் தொடர்பில் தான் கவனம் செலுத்தியுள்ளதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் நஸ்முல் ஹாசாத் தெரிவித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். நாம் எச்சரிக்கை கொள்ளவில்லை. குறிப்பாக எமது நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டின் நிலைமை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் போது எமது வாக்கின் ஊடாக சட்டமூலத்தின் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படாவிடின் நாம் அமைதி காப்போம். எனினும் எமது வாக்கின் ஊடாக ஏதேனும் நேருமானால் அது பாரிய தாக்கத்தை செலுத்தும். அவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்றில் தீர்மானத்தை எடுக்கும் போது அந்த நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றால் மாத்திரமே அது குறித்து கவனம் செலுத்த முடியும். மேற்கோள் நிறைவு.
பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை மாத்திரமன்றி இலங்கை கிரிக்கெட் நிறுவனமும் இதுவரை இந்த உத்தேச சட்டமூலம் குறித்து எதிர்ப்பையோ அல்லது இணக்கத்தையோ தெரிவிக்கவில்லை. எதிர்காலத்தில் கவனம் செலுத்தும் விதத்தில் இந்த சட்டமூலத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளுமாறு சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு அறிவித்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. அத்துடன் நிதி நடவடிக்கைகள் தொடர்பில் புதிய உத்தேச சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள யோசனைகள் சிறந்ததாக ஏற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்தேச சட்டம் மூலம் நாளை மறுதினம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டுக்கு ஏற்படும் அழுத்தங்கள் என்ன? இது குறித்து நாளை ஆராய்வோம். ரத்மலானை பகுதியில் உள்ள இளைஞர் ஒருவர் போலீஸ் தலைமையகத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீரவிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். மங்கள சமரவீரவின் வீட்டிற்குள் நுழைந்து அவரது பொருட்களை கொள்ளையிட்டார் என போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்ட குறித்த இளைஞன் தன்னை போலியான குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்ததாக தெரிவித்து மங்கள சமரவீரவிற்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் இந்த விடயம் தொடர்பில் வினவப்பட்டது. මේ සිද්ධිය සම්බන්ධයෙන් තවදුරටත් අපි විමර්ශනය කළා. ඒ වගේම இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று மங்கள சமரவீரவிடம் பாணந்துறை வடக்கு போலீசாரினால் நேற்று முன்தினம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டது. குறித்த இளைஞனினால் முறைப்பாடு செய்யப்பட்ட விடயம் குறித்து அவரிடம் வினவப்பட்ட வாக்குமூலங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இந்த வாக்குமூலத்தில் பெறப்பட்ட விடயங்கள் அடங்கிய அறிக்கை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மடிகணினி மற்றும் வெளிநாட்டு மது போத்தல்களை கொள்ளையிட்டதாக கூறப்படுகின்ற முறைப்பாட்டில் உண்மைத்தன்மை உள்ளதா, அப்படி இல்லை என்றால் சந்தேக நபர் கூறும் விதத்தில் அவருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாகவா போலி முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. සැකකරු පාසන ආකාරයට ඔහු සමග ඇති වූ පසු ඇති වූ අමනාපයක් නිසා කරන ලද බොරු පැමිණිල්ලක් ද යන කාරණය පිළිබඳව තවදුරටත් විමර්ශන සිදු කරනවා. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் திருகோணமலையில் இன்று நடைபெற்று வருகின்றது. திருகோணமலை நகரசபை கேட்போர் கூடத்தில் இன்று முற்பகல் 10 மணியளவில் ஆரம்பமான இந்த கூட்டம் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். வடமாகாண சபையின் ஆட்சி மற்றும் ஜெனீவா பிரேரணை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் குறிப்பிட்டார். கல்வியை போன்று விளையாட்டிற்காகவும் மாணவர்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கேகாலையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதனை தெரிவித்தார். கேகாலை புனித சூசையப்பர் மகளிர் கல்லூரியின் நீச்சல் தடாகத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். இதற்காக 150 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். எதிர்காலம் உங்கள் வசமே உள்ளது. ஆகவே கல்வியை பயில்வதுடன் விளையாட்டிற்காகவும் நேரத்தை செலவிட வேண்டும். முடியாது என்ற மனநிலை மாற்றமடைய வேண்டும். நாட்டில் முடியாது என்று கூறிய 30 ஆண்டுகால யுத்தத்தை 3 வருடங்களில் முடிவுக்கு கொண்டு வந்தோம். என்று எமக்கு முடியாதது ஒன்றுமில்லை. அதற்காக மன உறுதியும் தன்னம்பிக்கையும் காணப்பட வேண்டும். අවුරුදු බෑ කියලා තිබිච්ච රටේ 30 අවුරුදු යුද්ධයක් අවුරුදු 3කදී ඉවර කළා. අපිට බෑ කියලා දෙයක් නැහැ. ඉතින් අපිට එතෙන්ට යන්නට පුළුවන්කම ආත්ම ශක්තිය ආත්ම 2014 தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சியை முன்னிட்டு கலிகமுவ மத்திய மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மஹிந்தோதய விஞ்ஞான கூடத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். 8 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த விஞ்ஞான கூடத்தில் உயிரியல், ரசாயனம் மற்றும் கணிதவியல் ஆகிய பிரிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தமிழக இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் இரு நாட்டு மீனவர் பிரதிநிதிகளின் விபரத்தையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது.
சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை பணிப்பாளர் அலுவலகத்தில் நாளை காலை 10 மணிக்கு இலங்கை இந்திய மீனவ பேச்சுவார்த்தை ஆரம்பமாக உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை சார்பில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், புத்தளம், சிலாபம் மற்றும் தென்பகுதி மீனவ சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 10 மீனவர்களும் பங்கேற்க உள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை தமிழகம் சார்பில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 12 பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை குறித்து இந்திய இலங்கை மீனவ சங்கத்தின் தலைவர் எஸ். தேவதாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். இருநாட்டு மீனவர்களுடைய மீன் பிடிப்பதிலே ஏற்படுகின்ற இன்னல்கள், இடையூறுகள், இருநாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் மேற்கொள்வதற்கு இருநாட்டு அரசுகளுமே மீனவர்களாக இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்று பல நாட்கள் கூறியிருந்தார்கள். அது தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பின்பு 27ஆம் தேதி சென்னையில் காலை 10 மணிக்கு இந்த இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளும், இலங்கை அரசு பிரதிநிதிகளும், இந்திய அரசு பிரதிநிதிகளும், தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகளும் கலந்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை மூலம் இருநாட்டு மீனவர்களும் நிரந்தரமாக மீன்பிடிப்பதற்கு உண்டான வழிவகையை ஏற்படுத்தி செய்வதற்கு இருநாட்டு மீனவர்கள் பேசுகிறோம். இருதரப்பும் சமாதானம் செய்து கொண்டு நிரந்தரமாக பாரம்பரியமாக மீன்பிடித்த பகுதியில் மீன்பிடிப்பதற்கு உத்தரவாதத்தை இருநாட்டு அரசுகளும் ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது இந்த இருநாட்டு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதேவேளை தமிழக அரசின் கடற்றொழில் அமைச்சர் கே.ஏ. ஜெயபால் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவும், இலங்கை கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாரச்சி தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவும் இந்த பேச்சுவார்த்தையை மேற்பார்வை செய்ய உள்ளன. இருநாட்டு மீனவர்களுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை இந்திய மத்திய அரசின் வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் சுசித்ரா துரை, துணை செயலாளர் மயங்க் ஜோஷி, இலங்கைக்கான இந்திய தூதரக உயர் அதிகாரி சிவ்தர்ஷன் சிங் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் எனவும் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக இரு நாடுகளிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டிருந்தது. இதற்கமைய இலங்கை சிறைகளில் இருந்த 295 தமிழக மீனவர்களும், தமிழக சிறைகளில் இருந்த 138 இலங்கை மீனவர்களும் இதுவரை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்திய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 212 இலங்கை மீனவர்களில் 138 பேர் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்திய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருந்த 40 படகுகளில் 20 படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் 20 படகுகளுடன் 74 இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்திய சிறைகளிலிருந்து விடுதலையான 111 மீனவர்கள் 3 படகுகளுடன் இலங்கைக்கு வருகை தந்ததாக கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் 10 படகுகளுடன் 16 மீனவர்கள் நாடு திரும்ப உள்ளனர். இதேவேளை இலங்கை சிறைகளில் இருந்த 278 மீனவர்கள் அவர்களது 39 படகுகளுடன் இதுவரை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தற்போது 35 இந்திய மீனவர்களே இலங்கை சிறைகளில் உள்ளனர். அவர்களது 57 படகுகளும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே இலங்கையில் விடுதலை செய்யப்பட்ட 182 மீனவர்கள் நேற்று தமிழகத்தை சென்றடைந்துள்ளனர். இவர்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர்களை தமிழக மீன்பிடித்துறை அமைச்சர் கே.ஏ. ஜெயபால் உள்ளிட்ட குழுவினர் பொறுப்பேற்றுள்ளனர். அகதி முகாம்களில் வசிக்காத இலங்கை தமிழ் மக்களுக்கும் முதல்வரின் காப்புறுதி திட்டத்தை விஸ்தரிக்குமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நடவடிக்கையால் தமிழகத்தில் உள்ள 34,826 இலங்கை தமிழர்கள் நன்மை அடைவார்கள் என தமிழக அரசு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படும் அனைத்து நலன்புரி திட்டங்களும் அகதிகள் முகாம்களில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கும் ஏற்கனவே விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. முதல்வர் ஜெயலலிதாவின் புதிய அறிவித்தலுக்கு அமைய தமிழக முகாம்களில் வசிக்காது உள்ளூர் போலீஸ் நிலையங்களில் அகதிகளாக பதிவு செய்துள்ள இலங்கை தமிழர்களும் காப்புறுதி திட்டத்தில் இணைவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது.